இந்தியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் 5வது T20 ஒன்று நடந்திருக்கும். அதில் நம்மளுடைய இந்தியா பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு கோப்பையும் வாங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்திருக்குன்னா 2026க்கான அடுத்த வருஷம் நடக்க போகிற T20 வேர்ல்டு கப்புக்கு டீமை செலக்ட் பண்ணிட்டாங்க. இதில் ஒரு முக்கியமான விஷயம், சுமன் கில் வைஸ் கேப்டனாக இருந்துக்கிட்டு இருந்த சுமன் கில்லு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிளே நேம் லிஸ்ட்டில் பார்த்தா இல்லை. இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னா உங்களுக்கு கிரிக்கெட் பிடிக்குமா, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு. அதாவது அடுத்த வருஷம் நடக்க போகிற இந்தியன் T20 வேர்ல்டு கப் 2026க்கான டீமை பார்த்தா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தா நம்மளுடைய தமிழகத்தில் இருந்து 2 பிளேயர் செலக்ட் ஆகியிருக்காங்க. ஒன்று வருண் சக்கரவர்த்தி, இன்னொன்று வாஷிங்டன் சுந்தர். 10வது ICC T20 உலக கோப்பை கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 7ஆம் தேதியிலிருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இது பிப்ரவரி 7ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணி மார்ச் 8 தேதி வரைக்கும் பார்த்தா நடைபெறும் சொல்லியிருக்காங்க. இதில் இந்தியா இலங்கையில் நடைபெறும் சொல்லியிருக்காங்க. இந்த மோஸ்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா எந்த கிரவுண்டில் சூஸ் பண்ணியிருக்காங்கன்னா ஒன்று இந்தியா, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவில் வச்சிருக்கிறதா பார்த்தா சொல்கிறாங்க. இந்த T20ல எந்த மாதிரி டீம்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். சாம்பியனாக இருக்கிற இந்தியா, ஆஸ்திரேலியா, பாகிஸ்தான், இங்கிலாந்து, தென்னாப்பிரிக்கா, நியூசிலாந்து, இத்தாலி, இந்த மாதிரி 20க்கும் மேற்பட்ட டீம்கள் பார்த்தீங்கன்னா இதில் பங்கேற்க போகிறதா சொல்லியிருக்காங்க. பார்ட்டிசிபேட் பண்ண போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா 4 பிரிவாக, அதாவது பார்த்தீங்கன்னா குரூப் ஏ, குரூப் பி, குரூப் சி, குரூப் டி, இந்த மாதிரி 4 பிரிவாக பார்த்தா பிரித்து வச்சிருக்கதாகவும் சொல்கிறாங்க. பார்ட்டிசிபேட் பண்ண போகிற டீம் எப்படிலாம் அவங்களுடைய நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகுவாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? லீக் சுற்றில் நடக்க போகிற ஒரு மேட்ச்லையும் பார்த்தீங்கன்னா அவங்க ஜெயிச்சுக்கிட்டே வந்திருந்தாங்கன்னா ஸோ அவங்க பார்த்தா டாப் 2 இடங்களுக்கு பார்த்தா முன்னேறிக்கிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் என்ன சூப்பர் 8 சுற்றுக்கு பார்த்தா தகுதி பெறுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ குரூப் ஏல எந்தெந்த மாதிரி டீம்ஸ்லாம் இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ ரீசெண்டாக வின் பண்ண இந்தியா இருக்காங்க, பாகிஸ்தான், நமீபியா, நெதர்லாந்து, அமெரிக்கா, இந்த மாதிரி 5 டீம்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் பார்ட்டிசிபேட் பண்ண போதா சொல்லியிருக்காங்க. குரூப் ஏல இந்த 5 டீமுமே பார்த்தீங்கன்னா மாற்றி போட்டி போட்டுப்பாங்க. இதில் யார் டாப் 2க்கு வராங்களோ ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா முன்னேறி போகலான்னு பார்த்தா சொல்லியிருக்காங்க. அதுதான் ரூல்ஸ் படி நடந்துக்கிட்டு இருக்கு. ஸோ வருகிற பிப்ரவரி 15ஆம் தேதி இந்தியாவுக்கு பார்த்தா மேட்ச் நடக்க போகுது. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் பார்த்தா முதல் மேட்ச் நடக்க போகுது. அதுவும் எந்த இடத்துல நடக்க போகுதுன்னா மும்பையில் பிப்ரவரி 7ஆம் தேதி வான்கேடே ஸ்டேடியத்தில் பார்த்தா நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நான் நமீபியா கூட பார்த்தீங்கன்னா 12ஆம் தேதி டெல்லியில் நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரசிகர்கள் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக வெறித்தனமாக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னொரு டீம் பார்த்தீங்கன்னா வரப்போகுது. இந்த 12ஆம் தேதி முடிஞ்ச உடனே பார்த்தா பிப்ரவரி 15ஆம் தேதி ரொம்பவுமே பார்த்தீங்கன்னா முக்கியமான மேட்ச்சு. அதாவது பார்த்தா யாரை எதிர்கொள்ள போகிறாங்கன்னா பாகிஸ்தானை, நம்மளுடைய எதிரியான பாகிஸ்தானை பார்த்தா டிஃபெண்ட் பண்ண போகிறதா இருக்கும். இந்த ஒரு மேட்ச்சு கொழும்பூரில் நடக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கடைசி லீக்காக இருக்க போகிற அந்த மேட்ச் என்னன்னா நெதர்லாந்து கூட 18ஆம் தேதி விளையாட போகிறாங்க அகமதாபாத்தில். ஸோ 15 பேர் கொண்ட இந்தியாவோட அணியை பார்த்தா சூஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. அதுக்கான லிஸ்ட்டு தான் நான் இப்போ உங்களுக்காக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இந்த ஒரு டீமை யார் முடிவு பண்ணியிருக்காங்கன்னா கிரிக்கெட் தேர்வு குழு தலைவராக இருக்கிற அஜித் அகர்கர், இவங்களுடைய தலைமையில் தான் இந்த ஒரு ஆலோசனை நடந்து நம்மளுடைய கேப்டனாக இருக்கிற சூரியகுமார் யாதவ் ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. அதில் தான் அவங்க சொல்லியிருப்பாங்க இந்த ஒரு T20 நடக்க போகிற எல்லா மேட்சுக்கும் சூரியகுமார் யாதவ் தான் கேப்டனாக இருக்க போகிறாங்க. அசிஸ்டன்ட் கேப்டன், அதாவது பார்த்தா வைஸ் கேப்டனாக யார் இருக்க போகிறாங்கன்னா அக்ஷர் பட்டேல், அவங்க பார்த்தா இருக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. என்னடா இது சுமன் கில் இருந்துக்கிட்டு இருந்தாங்க, திடீர்னு பார்த்தா அக்ஷர் பட்டேல் புதுசாக கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்காதீங்க. ஸோ பல டெஸ்ட்டுகள் மேலே டெஸ்ட் நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் சுமன் கில்லுக்கு இந்த ஒரு போட்டியில் வாய்ப்பு கிடைக்காம துணை கேப்டன் பதவியும் போனது இல்லாமல் பார்த்தா போட்டியில் வாய்ப்பும் கிடைக்கல. ஸோ அதனால் இந்த ஒரு மேட்ச்சில் அசிஸ்டன்ட் கேப்டன், அதாவது துணை கேப்டன் யார் இருக்க போகிறாங்கன்னா அக்ஷர் பட்டேல் தான் இருக்க போகிறாங்க. ஸோ இந்தியாவோட எந்த மாதிரி பிளேஸ்லாம் இருக்காங்கன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். கேப்டன் சூரியகுமார் யாதவ், துணை கேப்டன் அக்ஷர் பட்டேல், அதுக்கப்புறம் நான் அபிஷேக் சர்மா, சஞ்சு சாம்சன், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, சிவம் துபே, ரிங்கு சிங், பும்ரா, ஹர்ஷித் ராணா, ஹர்ஷித் சிங், குல்தீப் யாதவ், வருண் சக்கரவர்த்தி, வாஷிங்டன் சுந்தர், இஷான் கிஷான். இப்போ சுமன் கில்லை தூக்கிட்டு இஷான் கிஷானுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அவங்க பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடக்கிற மேட்ச்லாம் டபுள் செஞ்சுரி போட்டு தரமான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. சரி, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பார்க்கலாமேன்னு பார்த்தீங்கன்னா இஷான் கிஷானுக்கு இந்த ஒரு மேட்ச்சில் பார்த்தா, அதாவது பார்த்தா இந்த ஒரு T20ல் எடுத்திருக்காங்க. அவங்களுக்கு பிளேயிங் லெவலில் இடம் இருக்குமா இருக்காதுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். முக்கியமான பிளேஸ்லாம் பார்த்தா நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ரிங்கு சிங், அதுக்கப்புறம் என்ன வருண் சக்கரவர்த்தி, இந்த வாஷிங்டன் சுந்தர், இந்த தமிழ் பிளேயருக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. முக்கியமாக பார்த்தா சஞ்சு சாம்சனுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதை பாருங்கள், இவ்வளோ நாளாக வாய்ப்பே கிடைக்காம. ஸோ ரீசெண்டாக பார்த்தா சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் 5வது T20 தான் ஒரு சின்ன வாய்ப்பை கொடுத்துருப்பாங்க. அதில் அவங்களால முடிஞ்சது ஒரு 30 ரன் பார்த்தா அடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் என்ன இப்போ பார்த்தா T20ல் இடம் பிடிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பிளேயிங் லெவலில் எந்த மாதிரி பிளேயர்லாம் இருந்தாக்கா ஸோ பிளேயிங் லெவல் நல்லா இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் சொல்லிட்டு வீடியோ பிடிச்சி லைக் கொடுத்து ஷேர் பண்ணுங்கள்.